இவனுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனா இந்த சுந்தரவள்ளிக்கு அந்தஸ்து மரியாதையும் தான் முக்கியம். டாடி, அவங்க பாவம், அவங்க கேக்குறத ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு இல்ல நந்தினி? நீங்க பாருங்க, இந்த நக்கல் நையாடியில வேற எங்கேயாவது வச்சுக்க சொல்லுங்க. என்கிட்ட வேணான்னு சொல்லுங்க. டேய் சூர்யா, கொஞ்சம் அமைதியா தான் இரண்டா நீ. சுந்தரவள்ளி, தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுரு. இதெல்லாம் நம்ம கையை மீறி நடக்கிற விஷயம். ஊர்ல யாரும் என்னமோ யோசிச்சு பண்றதுக்கெல்லாம் நாம எப்படி பொறுப்பாக முடியும்? டாடி, நீங்க என்ன டாடி, நீங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்கள விட்டுட்டு போய் வேலையை பாருங்க டாடி. இங்க பாருங்க, கல்யாணம் என்னைக்குன்னு டேட்டை சொல்லுங்க. நானும் என் பொண்டாட்டி நந்தினியும் ஜோடியா போயிட்டு வரோம். ஓகேவா டாடி? இத வச்சுக்கோங்க. என் பொண்டாட்டி நந்தினியோட பேர் இருக்கு, கீழே எல்லாம் போடக்கூடாது. சரியா? டேக் கேர். ஐயோ நந்தினி, போலாம் பா நந்தினி. அட கம் ஆன் நந்தினி. அந்த பத்திரிக்கையில ஏன் பேரு, இந்த பத்திரிக்கையில அவ பேருனா அப்ப நானும் அவ்வளவு ஒண்ணா? இவனுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனா இந்த சுந்தரவள்ளிக்கு அந்தஸ்து மரியாதையும் தான் முக்கியம். அவ இந்த வீட்டுல இருக்கிறது, அவளை இந்த ஊர் உலகமே என் மருமகன்னு சொல்றது, இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. நினைச்சாலே என் உடம்பெல்லாம் அப்படியே. என்ன மறுபடியும் சோகம் உட்காந்துருக்காப்புல? ஏத்தா, என்னாச்சு? இன்னுமா அதை நினச்சி அழுதுகிட்டு கிடக்க? ஏம்மா, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு வந்து நீ எவ்வளோ நாள் ஆச்சு? அம்மா பேசலாம் நினச்சி அழுதுகிட்டு இருந்தா என்ன ஆகுது வாழ்க்கை? அதெல்லாம் தூக்கி தூர விட்டு போய் தூங்குற வேலையை பாரு. அழாம என்னென்ன பண்ண சொல்றீங்க? இந்த வீட்டில் என்னால் மனசு விட்டு பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் அழறது மட்டும்தான். ஏத்தா, என்ன இப்படிலாம் பேசுகிற? இங்கே வருதாயே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அழுகிறதுக்கு நிறைய காரணங்கள் கிடைக்கும். அதுக்காக 4 புறம் உட்காந்து வாழ்க்கையில் அழுதுகிட்டு இருக்க முடியுமா? ஊர்லேருந்து வந்தவங்க பத்திரிக்கையில் பேரை போட்டா அதுக்கு நீயா காரணம்? அவங்க பண்ண தப்புக்கு நீ என்ன தாய் பண்ணுவ? ஆனால் கடைசியில் திட்டு வாங்குறது நான் தானே. நான் சம்மந்தப்பட்டாலும் படலைனாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா கடைசியில் அது ஏன் தலையில தானே வந்து விடியுது. வாஸ்தவம் தான் தாயே, அதுக்காக நான் அது தப்புன்னு சொல்ல. ஆனால் சின்னையா உனக்கு எவ்வளோ சப்போர்ட் ஆகாது பார்த்தியா? அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க தாயே. இங்கே பாரு, எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்கு. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கேன், புருஷங்காரையும் கழுவுறம் இல்லை நழுவுற மாதிரி கலண்டுக்குருவாங்க. பொண்டாட்டி என்ன, புருஷன் நமக்கு சப்போர்ட் ஆக மாட்டாரா, என் மனசை புரிஞ்சுக்க மாட்டாரான்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சின்னையா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா முன்னாடி ஓடி வந்து நிற்கிறார்ல. அப்படி ஒரு யானை பழம் இருக்கிறப்ப மற்ற விஷக்கிருமிகளும் பேசுறது நீ ஏன் தாயை கண்டுக்கிற? தூக்கி தூர போடுதாயே. அம்மாடி, இன்னைக்கு ஐயா ஏதோ நல்லா கேட்டார, அது என்னன்னு தெரியல, வந்துருச்சு தாயி. மனுஷன் மதிக்காத அந்த வீணா போன கௌரவம் இருந்தா என்ன செத்த என்னன்னு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டாரா இல்லையா? இப்படி சப்போர்ட்டா பேசுறாருல, அந்த மனசு தான் தாயி உனக்கு ஆறுதல. அதை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்க தாயி. ஏத்தா, எதுவா இருந்தாலும் சின்னையா கிட்ட மனசு விட்டு பேசு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. போங்கண்ணே, எனக்கு மனசே விட்டு போச்சு. ஏத்தா, நீ முதல்ல இப்படி பேசுறது நிப்பாட்டு. எந்த வீட்டுல பிரச்சனை இல்ல, வீட்டுக்கு வீடு பஞ்சாயத்து தான். இங்க படுத்தா ஒவ்வொரு வீட்லயும் வாழ வந்த பொம்பளை பிள்ளைங்க அடிமையாகும், சம்பளத்துக்கு இல்லாம வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நீ இந்த வீட்டுல எவ்வளவு பரவாயில்ல தாயி. அதெல்லாம் வாழணும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்டுல நடக்குமா இருக்கும்னு. ஆனா எனக்கு அப்படியா நடந்துச்சு? இந்த பார்த்தா ஏதோ ஒரு வகையில சின்னையா உனக்கு தாலி கட்டிட்டார்ல, இந்த நிமிஷம் வர நீ தான் சின்னையாவோட பொண்டாட்டி. அப்புறம் என்ன தாயி உனக்கு? இங்கே வரு, எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு யோசிக்கிறத விட எப்படி வாழணும்னு தான் முக்கியம். என்னைய கேட்டேன்னு வச்சுக்குவேன், ஒரே ஒரு அட்வைஸ் தான் உனக்கு சொல்லுவேன். உன்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயத்த மாற்றிக்கிறேன். எப்போ பார்த்தா இந்த விட்டு போயிடுவேன்னு சொல்கிறேன்ல, அதை மாற்றிட்டு சுத்தமாக மறந்துடு.
நீ யாருத்தா? இந்த வீட்டு மருமக. நான் இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டு மகாராணி. இந்த வீட்டுல எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு என்னைக்கு நீ மனசுல நினைக்கிறியோ அன்னைக்கு 3வது மனுஷன் உன் பிரச்சனைகளும் உள்ளே வரமாட்டான். அப்படியே வந்தான்னு வச்சுக்குவேன். நீ என்ன கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படியே நான் தப்பு பண்ண கூட என்ன தப்பு இருக்குன்னு கேள்வி கேட்கறேன். அப்புறம் எந்த பேசுக்கு இடம் இல்லாம போய்கிட்டே இருப்பான். என்ன கல்யாணம் ஐயா, வந்துகிட்டு என்ன கதை சொல்லிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லையா, எப்போதும் கவலைப்படாத, சந்தோஷமா இருதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தையா. நந்தினி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் போதும் உன்கிட்ட வந்து இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லி சொல்லி எனக்கே ஒரு மாதிரியா இருக்குமா. நானும் சுந்தரவள்ளி இன்னைக்கு மாறிடுவா நாளைக்கு மாறிடுவான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அவ குணம் நாளுக்கு நாள் இன்னும் மோசமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. சூர்யா அவனுக்கு தாலி கட்டி இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இந்த வீட்டை விட்டு போய் தருவேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டே இருந்த. அப்புறம் நானும் உங்க அப்பாவும் கெஞ்சி கூத்தாடி உன்னை அந்த வீட்டில் இருக்க வச்சோம். நானும் காலப்போக்கில் இது சரியாடும்னு நம்பினேன். ஆனா சூர்யா கூட நிறைய மாறிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா சுந்தரவல்லியோட குணம் முன்னை விட நாள ஆக ஆக ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. இதெல்லாம் உன்னை எவ்வளவு தூரம் காயப்படுத்தணும்னு எனக்கு நல்லா புரியுதுமா. ஒரு வகையில இன்னைக்கு நீ படுற கஷ்டம் அவமானம் இதுக்கெல்லாம் நான் தான் முக்கியமான காரணமா இருக்கேன்னு ஒரு மாதிரி ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கம்மா. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்க எங்களை வாழ வச்ச தெய்வம். நீங்க போய் என்கிட்ட குற்ற உணர்ச்சி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு இங்க கஷ்டமா இருக்குன்னு தான் இருக்கு. ஏதோ ஒரு விடுவு காலம் வந்துரும்ன்ற நம்பிக்கையில தான் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிட்டு இருக்கேன். சரிம்மா, இதெல்லாம் விட்டு தள்ளு. போய் முதல்ல தூங்குமா. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஏத்தா நந்தினி, என்னென்ன காலங்காத்தால செடிக்கெல்லாம் தண்ணி வர என்னவா? ஆமாண்ணே, கிச்சன்ல வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு. 2 நாளா இதுங்களும் காஞ்சு கிடந்துச்சா, அதான் வந்துட்டேன். சரித்தா. ஏத்தா, நேற்று நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்துட்டீல? மனசு லேசாயிருச்சுல? மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது, மனசு லேசாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏதோ நாமளும் இருக்கோன்னு இருக்கேன். ஏத்தா, இதுக்கு நீ மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கலாமே. எம்மாடி, வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு பண்ற. போற போக்க பார்த்தா மொத்தத்தில் எங்களை வேலையை விட்டு அனுப்பிடுவோம். அப்புறம் வெறுங்கையை வச்சுட்டு நிக்கிறேன். சரிதா சரிதா.